ஏன்னா அதில் 5 பாட்டு இருக்குது. எந்த பாட்டில் நம்ம தப்பு பண்ணுவோம்னு நமக்கு தெரியாது. அதனால நான் வந்து ரொம்ப நாசுக்காகவும் நாகரிகமாகவும் கேட்குற மாதிரி, எந்த பாட்டை சொல்கிறேன், எல்லா பாட்டுமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டால் அழுகிற ரோஜாவுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினேன். அப்படி கஷ்டப்பட்டு எழுதின பாட்டும் தப்பாக இருக்குன்னு சொல்லும்போது எவ்வளோ பகீர்னு இருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. திருப்பியும் அவங்கள்ட்ட என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா நம்ம வீட்டில் போயெல்லாம் சாப்பிட வேணாம், கடையிலே ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம்னால இந்த சரி சாரின்னு தமிழ்தாசன் அவர்கள் பேசும்போது சொன்னார்ல, அந்த மாதிரி சரி சாரியை போடலான்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாமா, நீ கூட ஒரு புடவை எடுக்கணும்னு சொன்னியே, இந்த ரேஞ்சுக்கு எல்லாமே பதில் சொல்லிட்டு பார்த்துட்டேன். அந்த இதுக்குமே அவங்க இதில் ஏன்னா நான் பண்ண தப்பு அவ்வளோ பெரிய தப்பு என்று அவர்கள் உணர்ந்தார். சரி, எனக்கு வந்து அதுக்கு மேலே மண்டை வெடிச்சிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, தப்பு நம்ம செய்யலைன்னா கூட தப்பு செய்துட்ட மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கின பிறகு நமக்கு வந்து மண்டையை வெடிச்சிடும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் உடனே அவங்கள கேட்டேன், மெல்ல சரி அது அப்படியே ஒரு தப்பு பண்ணினா கூட என்ன தப்புன்னு சொல்லிடலாம்ல அப்படின்னு கேட்டேன். சரி அப்படின்னு சொல்லி